வணக்கம் நேயர்களே. இப்ப கொங்கு மண்டலத்துல இன்னும் 2 சீட்டு முக்கியமான சீட் இருக்கு. அ ஒண்ணு வந்து பொள்ளாச்சி, இன்னொன்னு நாமக்கல். அ அத 2 பத்து பார்க்கலாம் நமக்கு. நாமக்கல்ல வந்து ஏற்கனவே இருக்கிறது எங்க டிஎம்கேலேருந்து வந்த கேபி ராமலிங்கம்ங்கிறவர் போட்டியிடுறாரு. அங்க வந்து கொங்கு நாடு மக்கள் கட்சியோட ஈஸ்வரன்கிறவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து கடந்த முறை வந்து 2019ல ஜெயிச்சாங்க. இந்த முறை வேற ஒரு கேண்டிடேட் அங்க போட்டிருக்காங்க. அதோட நிலைமை என்ன இருக்கு? அதேபோல பொள்ளாச்சியில என்ன நிலைமை இருக்கு? அப்படிங்கிறது பொள்ளாச்சியும் பெரிய அதிமுகவோட உங்களுக்கு ஒரு அ மிகப்பெரிய ஒரு அ என்ன சொல்றது? உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு. பொள்ளாச்சி ஜெயராமன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடம் அது. ஸோ கள நிலவரம் என்ன கூறுகின்றது என்பத பார்ப்போம் நம்ம. நாமக்கல் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு நம்ம சொன்ன மாரி என்எஸ் மீடியா தான் வந்து இதுக்கு எல்லாத்தையும் நமக்கு தரவுகள்லாம் திரட்டி குடுக்குறாங்க. ஸோ பார்த்தோம் சொன்னா, இப்ப அங்க இருக்கிற எலக்டர்ஸ் எவ்வளவுன்னு சொன்னா, அ 14,98,000 இன்னும் கொஞ்சம் வந்து இப்ப 2019 விட வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 85,000 ஓட்டு அதிகமாயிருக்கு. நல்ல ஓட்டு சதவீதம் இருக்குங்கிறது எங்களோட கணிப்பு. 80% போல் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்மஸ்க்ல அவங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறது. பாஜக சார்புல கேபி ராமலிங்கம் அவர்கள் போட்டியிடுறாங்க. அண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் சார்புல விஎஸ் மாதேஸ்வரன்கிறவரு போட்டியிடுறாரு. ஏடிஎம்கே சார்புல எஸ் தமிழ்மணி, அப்புறம் நாதாகா சார்புல கனிமொழி அவங்க போட்டியிடுறாங்க. இங்க இருக்கிற அசெம்பிளி கான்ஸ்டிடுவன்சி பார்த்தோம் சொன்னா சங்கரி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு 5 அசெம்பிளி செக்மெண்ட் 2016ல அதிமுக ஜெயிக்கிறது. பரமத்திவேலூர் மட்டும் திமுக. 2021ல 2 அதிமுக, சங்கரியும் பரமத்திவேலூரும். அதாவது பரமத்திவேலூர் வந்து ஒரு மாதிரி ஸ்விங் சீட்டுன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு தடவையும் மாறுறது. ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கு. சட்டசபை தேர்தல் 2021ல உங்களுக்கு இதோட ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து 2019ல 11,33,000 விழுந்திருக்கு. 80%. அதே தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட கணிப்பு இப்ப. தொடர்ந்ததுன்னு சொன்னா இங்க வந்து 2 பேருக்கு தான் கடுமையான போட்டி. அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் தான். மற்ற இவங்க பாஜக அணியிலேருந்து இருக்கிறவங்களும், நாதாகாவும் 3வது, 4வது இடத்துக்கு தள்ளப்படுகின்றனர். இது பத்தி அதிகமா விவாதிக்கிறதுக்கே இல்ல. இங்க வந்து இந்த 2 தமிழ்நாட்டுல இருக்கிற 2 பெரிய மாநில கட்சிகளோட தான் உங்களுக்கு இங்க வலுவான எப்பவுமே இருக்குது. பாஜகவோட பெரிய இது அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பே இல்ல. அவங்க கட்சி வலுப்படுத்துறதுக்கு எந்த தலைவர்களும் வந்து தமிழ்நாட்டுல அவங்க முயற்சியே பண்ணல. ஸோ இப்போ வந்து ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது கூட கட்சியை வலுப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கல. பப்ளிக்ல போய் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு ஒரு நடைப்பயணம் மற்றவை எல்லாம் செஞ்சு அது பண்றாங்க. ஆனா வந்து நீங்க கட்சியை வளர்க்கலைன்னு சொன்னா கிராமம் தோறும், மண்டல் தோறும் உங்களுக்கு ஒவ்வொரு தாலுகாவிலையும் கட்சியை வளர்க்கலைன்னு சொன்னா, நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருந்தா கூட அவனை பூத் வரைக்கும் எடுத்துன்னு போறதுக்கு உங்கள்ட்ட ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அது என்னைக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. என்கிட்ட தெரிஞ்ச பாஜக நண்பர்கள்ட்ட நான் பலமுறை கூறியிருக்கேன். நீங்க வந்து இத கொஞ்சம் கட்சிய வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் அது முக்கியமான விஷயமாவே அவங்களுக்கு தோன்றதில்ல. இதுக்கு அடுத்தது வந்து பொள்ளாச்சி தொகுதியை நம்ம பார்ப்போம். பொள்ளாச்சி தொகுதியில எப்படி இருக்க போறதுங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம் சொன்னா, இது ஒரு 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 நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு தொகுதியா பொள்ளாச்சி இருக்கு. இது இட் மே ஸ்பிரிங் அ சர்ப்ரைஸ். ஒரு அண்டர் டாகா இங்க இருக்கிற வசந்தராஜன் பாஜக வேட்பாளர் களத்துல அருமையா களம் காணுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் அங்கேருந்து வருது, களத்திலேருந்து வருது. மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இங்கேருந்து வரலாம். தமிழ்நாட்டுக்கு வந்து பொள்ளாச்சி தொகுதியிலேருந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வரலாம்னு சொல்லிட்டு 15,20,000 இருந்தது. கிட்டத்தட்ட 92,000 வந்து அதிகமாயிருக்கு இப்ப. 16,12,000 ஆயிருக்கு. 17,20,000லேருந்து கிட்டத்தட்ட 92 உங்களுக்கு 98,000 வந்து அதிகமாயிருக்கு உங்களுக்கு.
92 அதிகமாயிருக்கு உங்களுக்கு. 71.2% வந்து வாக்கு விழறதுக்கு, அத போல் ஆறதுக்கு உங்களுக்கு வாக்கு பதிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே, கார்த்திகேயன் அப்புறம் ஈஸ்வரசாமி இவங்க 2 பேருமே வலுவான வேட்பாளர்கள் தான். ஆனா வந்து பாஜகவோட வேட்பாளர் வசந்தராஜன் தான் மிகவும் அழகாக களம் காண்கின்றார். களப்பணிகளை ரொம்ப சிறப்பா ஆற்றிட்டு இருக்காங்கிறது களத்திலிருந்து வரக்கூடிய தரவுகள் தெரியுது. இது பார்த்தோன்னா மிகப்பெரிய அதிமுகவோட கோட்டை. 16லயும் சரி, 21லயும் சரி. அதனால இப்ப திமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு, பாஜகவும் அதிமுகவும் தான் முதல் 2 இடத்துல இருக்க போறாங்கங்கிறது தான் இங்கேருந்து கிடைக்கிற கள நிலவரம், களத்தோட தகவல். இதுல பாஜக வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை, பெரிய ஒரு அதாவது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 செய்தியா வந்து பொள்ளாச்சி வருமோ அப்படிங்கிறது தோன்றது அங்கேருந்து வரக்கூடிய. ஆனா கட்டாயமா 2வது இடத்துக்கு வருவார் அப்படிங்கிறது தான் அங்க கள நிலவரங்கள் கூறுகின்றது. முதல் இடத்துக்கு வந்தாலும் அதுக்காக நீங்க வந்து பயப்பட வேண்டிய. ஏன்னா 2014 ஈஸ்வரன், அந்த கொங்கு ஈஸ்வரன் வந்து பாஜக சிம்பல்லே இங்க போட்டியிடுறாரு. அதனால சிம்பல் வந்து தாமரை சின்னம் வந்து பொள்ளாச்சி தொகுதியில ரொம்ப அறிமுகமான சின்னம் தான் அது. இப்போ வசந்தராஜன் மிக அழகாக களம் காணுகின்றதுனால அங்க வந்து பாஜக வந்து ஒரு ரெக்கனிங்ல இருக்கு, ஒரு போட்டியில மிக ஒரு வலுவாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனா இப்போ எட்ஜ் வந்து அதிமுகவுக்கு தான் எட்ஜ் உங்களுக்கு. ஆனா வந்து பாஜக இந்த இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இல்லை 2வது இடத்துக்கு வந்தா கூட தமிழகத்துல வந்து கொங்குல வந்து அவங்க தன்னுடைய கோட்டையாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல மிகவும் ஒரு அருமையாக களம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வந்து. மற்ற தொகுதிகள்லாம் பார்த்தோம், கொங்குல பார்த்தோம் சொன்னா இப்ப கிட்டத்தட்ட இந்த 9 தொகுதிகள், 9ல வந்து தர்மபுரி, கோவை அது 2ம் பாஜகவுக்கு அட்வான்டேஜ். கரூர், ஈரோடு 2ம் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். திருப்பூர்லயும் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் உங்களுக்கு. சேலம் திமுகவுக்கு அண்ட் அதிமுகவுக்கு. நாமக்கல் அது போல திமுக அதிமுக கடும் போட்டி. இங்க வந்து அந்த பொள்ளாச்சியில வந்து இந்த விளையாட்டை வந்து கெடுக்கிறவர் வந்து வசந்தராஜன் போல இருக்கு. திருப்பூர்லயும் அதிமுக திமுக கடும் போட்டி தான் வச்சுங்க. பாஜக அங்கேயும் வந்து ஒரு பொள்ளாச்சியும் திருப்பூரும் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சர்ப்ரைஸ எலமெண்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து கொங்கு மண்டலத்திலேருந்து சில சர்ப்ரைசஸை தே கேன் த்ரோ அப் சம் சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலைமை. எல்லாம் 2 நாள் தான் இருக்குது ஓட்டிங்க்கு. ஓட்டிங் முடிஞ்சோன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 45-50 நாள் வெயிட் பண்ணோம் ரிசல்ட்டுக்காக. ஆனால் வந்து தமிழகத்தில் மாற்றம் வருகின்றதா அல்லது ஏமாற்றம் அடிக்க போகின்றதா என்பது வந்து நம்மளோட தலைப்பை அதை மாற்றமா ஏமாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணாமலை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றார் என்று மக்கள், நகரத்தில் இருக்கிறவர்கள், நடுத்தர மக்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இதோட வடநாடெல்லாம் உற்று நோக்கிட்டு இருக்கு. பாஜக இங்க தமிழகத்துல மிகவும் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இந்தி யூடியூப் சேனல்ல எல்லாம் டிஸ்கஷன் போகும்போது அவங்க எல்லாம் வந்து நான் ஏதாவது இங்க இல்லை சார் அவ்வளவு வளரல அப்படின்னு சொன்னேன்னா என் மேல கோபம் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ இந்த 2 நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது நல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்டுப்பேன், நல்லபடியாக எல்லாரும் ஓட்டு போடுங்க. தன்னுடைய வாக்குரிமையை செலுத்துங்கள். இது கடைசியில் என்ன முடிவு வந்தாலும் வந்து ஜனநாயகம் இந்தியாவில் காக்கப்படும், மக்கள் ஆட்சி இந்தியாவில் தொடரும். ஸோ அது உங்களுடைய மக்கள் கடமையை நீங்கள் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். இந்த தொகுதிகளில் 9 தொகுதிகளில் இங்கே 2 தொகுதிகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்குது. 3 தொகுதிகளில் கடும் போட்டி இருக்குது உங்களுக்கு. 3 தொகுதிகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. பாக்கி இருக்கிற 4 தொகுதிகளில் அதிமுக பாஜக திமுக கடும் போட்டி. ஆனால் பாஜக 2 தொகுதிகள் திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சியில் தன்னுடைய எக்ஸ் ஃபேக்டராக இருக்காங்க அவங்க. அது அவங்க என்ன வேணாலும் தே கேன் டேர்ன் த டேபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இது எல்லாமே நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். அதுவரை நாம் எல்லாம் மற்ற தொகுதிகள் பற்றியும் பார்ப்போம். இந்தியா முழுக்க என்ன நடக்க போகிறதுங்கிறதையும் பார்ப்போம். நான் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தொடுவானம் யூடியூப் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸும் போடுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் ஏன்னா நாங்க வந்து நெறைய தரவுகளை வைத்து, வெறும் கூச்சல் போடாம தரவுகளை வைத்து, இன்னும் சிறப்பான முறையில வந்து வர காலத்துலலாம் நம்ம பண்றதா இருக்கோம் உங்களுக்கு. அ நன்றி, வணக்கம்.